நல்ல வேலை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேற ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆடியோ ரிலீஸ். நட்டி வேற இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசுனியா இல்லை கண்ணாடி போட்டோன்றதா இங்கிலீஷில் பேசுனியா? தமிழ் எல்லாமே. ஸோ இப்படி வந்துருங்க ரெண்டு பேருமே சார். வாங்க சார். தமிழ்ல அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கை தட்டுங்கப்பா. ஆமா, எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மூலம் கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் இங்க தமிழ்ல வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான். தெலுங்குல வந்து பிரபாஸ் வச்சு பண்றாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேனர். அண்ட் ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடயே இருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி நான். ஸோ அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான், ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னால. இல்லை என்ன சொல்லணும், கோ ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னன்னா எந்த அளவுக்குன்னா இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயிலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்ல வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்ட, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்ன, எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரேன்னாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னாரு. பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அத்தை, தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முனு திரும்பி நின்றுட்டேன். ஆனா நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினோடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்துல மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டரா நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா அம்மாக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்ற வந்து இந்த படத்தை நிறுத்தாம எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவல்ல கொண்டு போனாரு. ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். விஸ்வா சார், அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டா அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதாவது என்ன வச்சு நீங்க இவ்வளவு பெரிய படம், அதாவது கேஜிஎஃப், பாகுபலிலாம் பாத்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனா அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகேயும் ரெடி பண்ணிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புறேன், அதனால நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்ல எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமா எடுத்திருக்காங்க. ஸோ கதாநாயகன் இவங்கெல்லாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்னைக்குமே தோத்தது இல்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா அந்த படத்துல ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்களே ரொம்ப அழகா போஸ்ட் பண்றீங்க. ஒருத்தர் வந்து சூப்பரா ட்ரெய்லர் எல்லாம் பண்ணிட்டு படம் எல்லாம் பண்ணிட்டு சைலண்டா பின்னாடி இருக்க, நல்ல டயலாக் எழுதுவேன், நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தா எப்படி, அவரையும் உங்க கூட ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க என்ன மாட்டி விட்ட கார்த்திகேயி மேல வாங்க. மாநகரம் படத்தின் டயலாக் ரைட்டர், டிகிலோனா படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கேயே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்க பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆயிடும், டயர்ட் ஆயிடுவீங்க.
ஸோ அதனால எவ்வளவு பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வேற வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டா கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியா இதை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது நீங்க வந்து சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஸ்பெஷலான நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசணுமா? இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒண்ணு சொன்னா இல்லைங்களா, நீங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சது வந்தா இங்க வந்தோடனே எல்லாரும் இது ஆக்ஷன். இல்ல நேத்து கேட்டாரு யாராரு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், இல்லடா நான் ஜிம்ல பாத்துருக்கேன், 2 நாளா பேசவே இல்ல, திடீர்னு வந்தா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. சோ ஒருத்தரா இங்க இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அவங்களே, அதாவது சமீபமா எந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலும், தேங்க்யூ சார், எந்த ஒரு அழகான படம் வெற்றி படம் எடுத்தாலும் அது திரையரங்குல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனசை கொள்ளை கொண்ட குட் நைட் சொல்றதுக்கு பதிலா நீங்க குட் மார்னிங் சொல்ல வந்திருக்காரு நம்மளோட மியூசிக் டைரக்டர். லக்கி மேன் ஆகட்டும், மாடர்ன் லவ் ஆகட்டும், சபீமா நீங்க எந்த படம் சொல்லுங்க, உங்க மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா சார் தனியா நீங்க பேசணும் ரொம்ப கவலைப்பட்டீங்க, கூப்பிட்டுறேன் சார். நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தவங்க வந்துருவாங்க சார். இப்ப இல்ல இது வந்து பேட்சா வந்து மேடையில் ஏத்தலாம் பண்ணிட்டோம். பூங்காற்றே நாங்க உங்களுக்கு விசிறிங்க, எல்லாருமே விசிறி. மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கப்பா, வந்தோடனே சொன்னாங்க. ஏஞ்சல் வந்துட்டாங்க. உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படி நாங்க வந்த உடனே சார் ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷான் ரோல்டன் அவர்கள் கிட்ட பயங்கரமா இருக்கு இந்த ஜோடி ஹிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா படங்களும் உங்க பெயர் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த படமும் February 2 ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தி few words.